அக்கா ரிதன்யா நிம்மதியா தூங்குறத வீடியோ எடுத்து சந்தோஷப்பட்ட தம்பி. ஆனா அக்காவுடைய லைஃப் மாறப்போகுதுன்னு அப்பாவுடைய தம்பிக்கு தெரியாதுல்ல. என் அக்காவோட வளகாப்புக்காக தான் நான் வருவேன் நினைச்சிட்டு இருந்தேன். தாய் மாமங்கிற பாக்கியத்தை கொடுப்பான்னு நினைச்சேன். இப்படி என்ன அனாதையை விட்டு போயிட்டா வாழ்நாள் பிள்ளைங்க. திருப்பூர் மாவட்டத்தைச் சேர்ந்த ரிதன்யாவுக்கும் கவின்குமார் அப்படிங்கிறவங்களுக்கும் கடந்த ஏப்ரல் 11ஆம் தேதி அன்னைக்கு திருமணம் நடந்துச்சு. திருமணமான 77 நாள்ல, அதாவது ஜூன் 28ஆம் தேதி அப்போ ரிதன்யா தன் உயிரையே மாச்சுக்கிட்ட சம்பவம் தமிழ்நாட்டையே உழுக்குச்சு. இந்த ஒரு சூழல்ல கல்யாணமான கையோட தன்னுடைய வீட்டுல இருந்து கவின் வீட்டுக்கு சந்தோஷமா போயிருக்காங்க ரிதன்யா. அது மட்டும் இல்லாம கல்யாணமான களைப்புல அவங்க கார்லயே படுத்து தூங்கியிருக்காங்க. அப்போ அந்த காரை ரிதன்யாவுடைய தம்பி தான் ஓட்டியிருக்காரு. அது மட்டும் இல்லாம தன்னுடைய அக்கா நிம்மதியா தூங்குறத